சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில சும்மா ஓடி போய் ஒரு பந்த பொறுக்கி பவுலரிடம் திருப்பி வீசினா ஏதோ ஒரு செஞ்சுரியே அடிச்சு விட்டதை போல விசில் சத்தம் பறக்குமாங்க, கைத்தட்டல் கிடைக்குமாங்க. ஆனால் கிடைக்குது. அது நம்ம தலை தோனிக்கு கிடைக்குது. அதுவும் சென்னையில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க. இத்தனைக்கும் இந்த மனுஷன் ஆக்டிவ் கிரிக்கெட்ல ஒரு வருடத்தின் 365 நாட்களில் மொத்தம் 15 அல்லது 20 நாட்கள் தான் கிரவுண்டில் இருக்கிறார். அதிலும் அதிகபட்சமாக 365 ஓவர்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா 1825 நிமிஷங்கள், அதாவது ஒரு 30 மணி நேரம். இதில் 95% ஃபீல்டிங்ல விக்கெட் கீப்பராக தான் இருக்கார். நானும் பல வருடங்களாக கிரிக்கெட் பார்த்து கொண்டிருப்பவன் தான். நான் கிரிக்கெட் பார்த்தவரை மகேந்திர சிங் தோனிக்கு இந்தியா முழுக்க இருக்கும் வரவேற்பை போல வேற எந்த கிரிக்கெட் வீரருக்கும் பார்த்ததில்லை. முன்பெல்லாம் கிரிக்கெட்ல சூப்பர் ஸ்டார்கள் இல்லாமல் இல்லை. நம்ம பட்டௌடி, கவாஸ்கர், விஸ்வநாத், துரானி, கபில் தேவ் என்று இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் நான் பார்த்த கிரிக்கெட்ல தோனி போல ஃபேன் ஃபாலோவிங் வேறு எவருக்கும் கண்டதில்லப்பா. கிரிக்கெட் உலகத்துல பார்த்தா அவர் சினிமாவில் ரஜினிகாந்த், கமல், அஜித், விஜய் போலவும், அரசியலில் எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் போல காந்த சக்தி பெற்றிருக்கிறார். ஆடுற நாட்கள்ல காட் ஆஃப் கிரிக்கெட் என்று பெயர் பெற்றவர் சச்சின். தான் விளையாடும் நாட்களில் மிகப்பெரிய வரவேற்பையும் ரசிகர் குற்றத்தையும் பெற்றவர் அவர். சச்சின் அவர்களுக்கு இன்னும் வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. அதே போலதான் விராட் கோஹ்லிக்கும். இருந்தாலும் தோனி பெறும் அன்பை சச்சினும் கோஹ்லிக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் இருவருக்கும் சுயநலமாக ஆடினார்கள், ரெக்கார்டை நோக்கி ஆடினார்கள் என்ற விமர்சனம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. விராட் ஒரு பிராட் என்பது போன்ற விமர்சனங்களும் இன்றைக்கும் உண்டு. தோனி மேல் அப்படி எதுவுமே இல்லை. இந்தியா முழுமைக்கும் கிரிக்கெட் ரசிகர்களின் அன்பை பெற்ற கிரிக்கெட் வீரர் தோனி தான் என்பது உண்மை. ஜடேஜா கேப்டனாக இருந்த போது கூட கொஞ்சம் கேப்டன் வேலையில் தலையிட்டவர் இப்போது சுத்தமாக தான் உண்டு தன் வேலை ஒன்று இருக்கிறார். இருந்தாலும் தோனி திரையில் தோன்றும் சில நொடிகளில் மிகவும் ரசிக்கப்படுகிறார். கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் அவரது ஃபீல்டிங்கில் விக்கெட் கீப்பர் நிலையில் இருந்து ஓடி பந்தை ஃபீல்டு செய்த போது எழுந்த கூச்சலும் கைத்தட்டலும் விசிலும் ஒரு பேட்ஸ்மேன் சதம் அடிக்கும் போது எழும் உற்சாகத்திற்கு குறைவில்லாமல் இருந்தது ஆச்சரியத்தை தந்தது. காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால் அவர் ஆடுகளத்தில் அமைதியாக இருப்பது, ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கும் போது அதை தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் வசீகரிக்கும் புன்னை முகத்துடன் ஏற்பதும், கூடிய வரையில் பொது விவாதத்தை ஏற்படுத்த கூடிய வகையில் எதுவும் சொல்லாததும் செய்யாததும் இன்றி அணி வெற்றி பெறும் போது அதனை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் சகாக்களின் மேல் புகழ் வெளிச்சம் பட வைப்பது என்றும் தோன்றுகிறது. என்னுடைய இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நண்பர்களே.